பிரசங்கி 3வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசியுங்கள். பிரசங்கி 3வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தில் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயமும் உண்டு. அல்லேலூயா. Everything has a perfect timing. அல்லேலூயா. ஒவ்வொன்றுக்கும் இப்பூமியில் இருக்கிற ஒவ்வொன்றிற்கும் ஏற்றதொரு காலமும் சமயமும் உண்டு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இவ்வனமான வேத வாக்கியத்தின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு பேசும்படிக்கு ஆமென் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அன்பு நிறைந்த என் இயேசுவே, நின் பாத சேவ என் ஆசையே. அன்பு நிறைந்த என் இயேசுவே, நின் பாத சேவ என் ஆசையே. அன்பு நிறைந்த என் இயேசுவே, நின் பாத சேவ என் ஆசையே. உன்னதத்தை வெட்டிறங்கி மண்ணில் வந்த என் நாதனே, உன்னதத்தை வெட்டிறங்கி மண்ணில் வந்த என் நாதனே. நின்னடிமை நின்மகிமை ஒன்று மாத்திரமே என் ஆசையே. அன்பு நிறைந்த என் இயேசுவே, நின் பாத சேவ என் ஆசையே. அன்பு நிறைந்த என் இயேசுவே, நின் பாத சேவ என் ஆசையே. ஆண்டவரே, இவ்வேளெல்லாம் ஆண்டவருடைய வாக்கியத்தின்படி பிள்ளைகளோடு நீர் இடைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இவைகளோட என்ன பேச சுத்தமாக இருக்கிறீரோ அவைகளை பிள்ளைகளோடு நீரே பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பேசுகிற அடியேன்னு கேட்கிற இந்த பிள்ளைகளையும் உன் கரத்தில் தாழ்த்தி தருகிறேன். ஆண்டவரே, நாங்கள் சிறுக நீர் பெருக, நாம மாத்திரம் உயர்ந்திருக்கட்டும். பொறுப்படுத்திக் கொள்ளும், பலப்படுத்தும், சகாயர கூட மீட்பர் பாதக்கெஞ்சி நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு விசை கூட வாசியுங்கள். பிரசங்கி 3வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற போல பெர்ஃபெக்ட் டைமிங்கு, ஏற்றதான ஒரு சமயம், ஏற்றதான ஒரு காலம். நம்ம சொல்லுவோம், ஆமை சோத்திரம், ஆமாம் இப்போ நடக்கிற காரியம் எனக்கு விதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு இல்லை, இங்கே அந்த வசனம் இப்படி அது சொல்லலை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் ஜனத்தார் சொல்லுகிறது போல நமக்கு என்ன வரணுமோ அது என்ன செய்யும், வந்தே தீரும் அப்படின்னு சொல்லுறதெல்லாம் இவ்வேத வாக்கியத்தில் சொல்லப்படுற காரியம் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. இவ்வேத வாக்கியம் சொல்லுகிறது போலவோ ஆமென் கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிருக்கிறது போல everything has a perfect timing. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் செய்கிறதற்கும் நாம் பெற்றுக்கொள்ளுவதற்கும் ஏற்றதொரு காலம் உண்டு. அல்லேலூயா, ஏற்றதொரு சமயம் உண்டு. அல்லேலூயா. கடந்த நாட்களில் சோதரம் என்னுடைய தகப்பனாக இருக்கிற தம்முடைய தலைமை போதகர் சொன்னது உண்டு. சோதரன், கடந்த நாட்கள் தான் நாம் மனுஷங்க நம்ம இருதயத்தில் நினைக்கிறதெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றினா ஆண்டவர் எதுக்கு அப்படின்னு உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் ஆமென் சோதரன், நாம் நினைக்கிறதை ஆமென் சோதரன் உடனே நிறைவேற்றி கிடைக்கணும், உடனே கர்த்தர் செய்யணும், நாம் நினைக்கிறது படி இருக்கணும் அப்படின்னு எல்லாம் நடக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. உடனே கேட்கலாம், பாஸ்டர் நாங்கள் நினச்சபடி நடந்திருக்கேன், நாங்கள் நினச்சபடி சத்தை செஞ்சுருக்கிறேன், கொஞ்சம் அதை நிதானித்து கர்த்தர் உங்களுக்கு செய்ததுண்டானால் அவைகளில் தெளிவும் அதில் திருப்தியும் உண்டாயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா.
எபிரேயரில் சொல்லப்பட்டிருக்கிறது போலவும் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய் வெளிப்பட்டது போலவும் அவை சோத்திரம் இவ்வனமான காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடந்தது உண்டானால், நிறைவேற்றப்பட்டது உண்டானால், நீங்கள் கேட்டதை ஒருவேளை பெற்றுக்கொண்டது உண்டானால், அவைகள் தீமைக்கு ஏதுவாய் அல்ல நன்மைக்கு ஏதுவானதாய் கர்த்தர் நிறைவேற்றி தந்திருப்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எக்ஸாம்பிளுக்கு ஒரு வாகனத்தை கேட்போம்னு சொன்னால், இல்லை ஒரு வீடை கேட்டிருப்போம்னு சொன்னால், அவன் நாம் கேட்டிருந்தது ஒரு காரியமாக இருக்கலாம், ஆனால் நாம் கர்த்தர் அவருடைய சித்தத்தின்படி நிறைவேற்றி தந்தது இன்னொரு விதமாக இருக்கும். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் நாம் கேட்டதை அவர் நிறைவேற்றி தந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே சொல்லப்படுகிறது போல அவன் சோதரன் என்னுடைய தலையெழுத்து, என்னுடைய காரியம் இப்படிதான், எனக்கு இப்படிதான், என் வாழ்க்கையில் இப்படிதான், எனக்கு இந்நேரத்தில் இப்படிதான் சம்பவிக்க வேண்டியதாக இருக்குமோ அப்படின்லாம் பேசப்படுகிறதல்ல. அல்லேலூயா. அவைகளை பேசுகிறது அஞ்ஞானியும் வேத பாரகர்களும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் பாஸ்டர் இப்படி சொல்றீங்கன்னு சொன்னா, வேத வசனம் சொல்லு, நாம் வரும் மட்டும் நீ எவைகளை குறித்தும் தீர்மானியாத. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் வருமளவும் நீ எவைகளை குறித்தும் தீர்மானியாத, எவைகளை குறித்தும் திட்டமிடாத என்று சொல்லி வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது. அல்லேலூயா. இங்கே சொல்லப்படுகிற காரியம் ஒன்று உண்டார்க்க, பூமியில அவை சோதர வானத்தின் கீழுள்ள எல்லாவற்றுக்கும் ஏற்ற ஒரு காலமும் ஏற்ற ஒரு சமயமும் கர்த்தர் வைத்தது உண்டானால் நீ எதை குறித்து திட்டமிட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. நீ எவையாகின குறித்து திட்டமிடுகிறேன்னு சொன்ன அவைகள் நிறைவேற்றப்படாது இருக்கிற நிலையில தான் அவன் சோத்திரம் சில காரியம் நமக்கு சம்பவிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாளை தினத்தில் பிரயாணப்படணும், நாளை தினத்தில் காரியம் செய்யணும், திடீர்னு ஒரு பலவீனம் வந்துச்சுன்னா உடனே சஞ்சல போகிறோம். ஆண்டவரே நான் கேட்டேனே, எனக்கு இந்த இடத்துக்கு போ கிருபை தாரும் என்று கேட்டேனே, எனக்கு செய்யலையே, எனக்கு நடக்கலையே, எனக்கு நிறைவேற்றப்படலையே. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்நாள் முடியும்போது சொல்லுவான், என்ன சொல்லுவான்னா, ஆமாம் ஒருவேளை கர்த்தர் நின்று போக வைக்காமல் இருந்ததெல்லாம் ஆமாம் ஏதாவது காரியம் இருக்கும், ஏதாவது ஆபத்து இருக்கும், அதனால தான் கர்த்தர் போக வைக்கல. அல்லேலூயா. அந்த நாள் முழுதும் என்ன செய்வோம், கர்த்தரையே திட்டி தீர்த்து சோத்திரம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லுவோம், ஆமாம் இன்னைக்கு கர்த்தர் போக வச்சாது செய்ய வச்சதெல்லாம் நன்மை தான். அல்லேலூயா. எப்படி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நன்மை தான். இங்கே சொல்லப்படுறது ஏற்ற காலமும் ஏற்றவும் நேரமும் இருக்கிறது போல கர்த்தரை காலை முழுதும் மத்தியான நேரம் முழுவதும் கர்த்தர் திட்டுறது ஒரு நேரம் இவங்களுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இவங்களுக்கு எப்போ உணர்வு வரும், ஆமாம் தூங்க போக முன்னாடி தான் இவங்களுக்கு உணர்வு, ஆமாம் இன்னைக்கு கர்த்தர் போக வச்சாது நல்லது தான், வீட்டில் உள்ள வேலையெல்லாம் செய்ய முடிஞ்சு. சோதரம் கரங்களை வித்து ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. இப்படி சொல்கிறவங்க கரங்களை வித்தியாலயிலே சொல்லுங்க. ஆமாம் சோதரம். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் கவனமாக இருங்க சோதரம். அல்லேலூயா. சில காரியங்களை குறித்து கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. அல்லேலூயா. இந்த 2வது மாதம் இந்த 8ஆம் தேதியில் அவை சோதர கடந்து வர செய்த ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 2 3 4 5 6 7 நாட்கள் அளவும் கர்த்தர் கடந்து வர செய்த ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய பலத்தினால் அல்ல, நம்முடைய சாமர்த்தியத்தினால் அல்ல, அவன் ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையினால் நாம் கடந்து வந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதில் வாக்குத்தத்தங்களை பெற்று கடந்து வந்தோம். யாரெல்லாம் கடந்து வந்தீங்கன்னு கேட்டால் காணாது, கையே காணாது. சோத்திரம். அல்லேலூயா. ஆனாலும் அவைகள் கூட நான் கேட்க விரும்பலை. ஆகிலும் நம்முடைய கர்த்தருடைய கிருபையின்படி இந்த 7 நாளையும் கடந்து வந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எவைகளை செய்கிறோம் என்று சொல்லி அறியல, எவைகளை நிதானித்து பார்க்கிறோம் என்று அறியல, எவைகளை தீர்மானிக்க வேண்டும் என்று சொல்லி அறியல, எவைகளை திட்டப்பட வேண்டும் என்று சொல்லி அறியல. ஏதோ செஞ்சோம், ஏதோ நல்லபடியாக முடிஞ்சிச்சு, ஏதோ கடந்து வந்துட்டு இருக்கிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்ம சற்றேன்னு நம்மளே நிதானித்து பார்க்கும்போது இன்னைக்கு எப்படியோ நாளை என்ன செஞ்சிட்டோம், கழிச்சு சொல்லுங்க, கழிச்சு ஒரு 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 சொல் பேச்சு சபையில் நிறைய இருக்கு. பாஸ்டர் நாங்கள் இந்த நாளை எப்படியோ கழிச்சு விட்டாச்சுன்னா கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க, கழிச்சு கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க. கழிச்சு என்ன செஞ்சோமா,
கூட்டியாச்சு இல்லையா? எப்படி இந்த நாளை எப்படியோ பாஸ்டர் நாங்கள் கழிச்சு கூட்டியாச்சு. எதில் கழிச்சுன்னு எதில் கூட்டிச்சுன்னு தெரியாது. அல்லேலூயா. வேதவசனம் திட்டமாய் தெளிவாய் அழகா சொல்லுது, உன்னுடைய சாபத்தியத்தினால, உன்னுடைய பலத்தினால, உன்னுடைய பிரயாசத்தினால ஒரு முழம் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா நாம சொல்லுறோம், பாஸ்டர் எப்படியோ நாங்க இந்நாள்ல கழிச்சு சோதரம். அல்லேலூயா. அல்லேலூயா. எவைகளை குறித்து திட்டமிட்டு தீர்மானிக்கிறோன்னு கூட நமக்கு தெரியாது. அல்லேலூயா. அதான் நான் சொன்னேன், 7 நாள் அளவும் எப்படியோ கடந்து வந்துட்டோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா கர்த்தர் விரும்புகிறது இது இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த வாழ்க்கை இது இல்லை. அல்லேலூயா. நான் அப்படி சொல்ல மாட்டேன். நான் சொல்லுவேன், 1ஆம் தேதி இந்த நடந்துச்சு, 2ஆம் தேதி இப்படி ஆண்டவர் நடத்தினார், 3ஆம் தேதி அழகாக ஆண்டவர் நடத்தினார், 4ஆம் தேதி ஆச்சரியமாக நடத்தினார், 5ஆம் தேதி அற்புதமாக நடத்தினார், 6ஆம் தேதி கொஞ்சம் நெருக்கத்தோட மகிமையாக நடத்தினார், 7ஆம் தேதி அவன் சூத்திரம் பயங்கர நெருக்கத்தோட நிறைய காரியங்களை உணர கர்த்தர் கிருபை செய்தார். இந்த 8ஆம் தேதி புதிய காரியத்தை கர்த்தர் காண செய்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் எப்படியோ கடந்து போகல, கர்த்தருடைய அன்புக்குள்ள பிரவேசித்து கடந்து போகிறேன். அல்லேலூயா. வேதவசனம் அதான் சொல்லுகிறது, இந்த பூமியில் உள்ள சகலவற்றுக்கும் ஏற்ற காலத்தையும் ஏற்ற நேரத்தையும் கர்த்தர் நிதானித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. 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 எப்படியோ கடந்து வந்துட்டேன், எப்படியோ முடிச்சுட்டேன், எப்படியோ நான் தப்பிட்டேன் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. இது கிறிஸ்துவுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை அல்ல. அல்லேலூயா. இது கிறிஸ்துவுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட பேச்சு அல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. இவ்வளமான திட்டங்களும் தீர்மானங்களும் நமக்கு இருக்கிறதுனால தான் நாம ஓடிட்டே இருக்கிறோம். அல்லேலூயா. 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 பாஸ்டர் வாழ்க்கையை ஓடாதானே செய்யணும். அவன் சோத்திரம் சும்மா நின்று வாழ்க்கை ஓட முடியுமா? அவன் பிள்ளைகளை பார்க்க முடியுமா? அவன் பிரயாசம் இல்லாமல் இருந்தால் காரியங்களை செய்ய முடியுமா? நாங்கள் புசிப்பு எங்கே போகிறோம், அறுப்பு எங்கே போகிறோம்? அவன் சோத்திரம் வாழ்க்கையை படகை விட்டுட்டு இயேசுவை விட்டுட்டு கடலை மேலே நடக்கணும் ஆசைப்படுற தேவ பிள்ளை. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல படகா இருக்க வாழ்க்கையில் இயேசு கூட இருந்தால் போதும், நீ ஒன்றுமே செய்ய வேண்டாம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தாவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார், அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய். அல்லேலூயா. 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 படகுல வாழ்க்கை, படகுல பிரயாணப்படுகிற தேவ பிள்ளையே, கிறிஸ்துவை விட்டு நீ கடந்து போக இருக்கிறானா அது உனக்கு வாழ்க்கையா அமையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல ஒரு வாழ்க்கை பிரயாணம்னா கிறிஸ்துவும் கூட இருக்கிற நேரம் மட்டும்தான் வாழ்க்கையும் பிரயாணம். அல்லேலூயா. அல்லேலூயா. கடந்து வந்த 7 நாளாக நீங்கள் வாழ்க்கை வாழ்ந்துட்டீங்களா? நல்ல திருப்தியான வாழ்க்கை வாழ்ந்தியாளா? வேதவசனம் சொல்லுது, அவன் சோத்திரம் நல்ல ஒரு ஜீவிதத்தை, நல்ல ஒரு வாழ்க்கையை கர்த்தர் ஆத்மாவுக்கு கொடுக்கிறானா அவன் புசித்து கொடுத்து திருப்தியாக தன்னுடைய மேன்மைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை எல்லாவற்றிலும் அவன் திருப்தியாக இருந்து சம்பூர்ணமாக இந்த தேவநாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருப்பான். அல்லேலூயா. இதுதான் லைஃப், இதுதான் வாழ்க்கை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒன்ன சொல்ல பாஸ்டர் வேதவசனம் சொல்லுது, பாட்டுகள் சொல்லுது, பாட்டு வரிகள் சொல்லுது, வாழ்க்கை என்பது போராட்டமே நல்லதொரு. அல்லேலூயா. அல்லேலூயா. உயர்வு தாழ்வு வரும், எதுவும் ஒன்று சேதப்படுத்தாது. அல்லேலூயா. அல்லேலூயா. என்னத்தான் உயர்வு வந்தாலும் வேதவசனம் மத்திய சுவிசேஷம் சொல்லப்படுகிறது போல நிகழ்காரியானாலும் வருகாரியானாலும் அவன் சோதனை உயர்வானாலும் தாழ்வானாலும் குறைவானாலும் உன்னையும் தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. இது தேவ அன்பே இல்லை, அப்ப எங்க பிரிக்கிறது? அல்லேலூயா. அல்லேலூயா. கடந்து வந்த நாட்களை நினைச்சு பாரு, அவன் சோதனை தேவ அன்பு இல்லை. அல்லேலூயா. 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 வாழ்க்கை போராட்டம், வாழ்க்கை நெருக்கம், வாழ்க்கை கஷ்டம், வாழ்க்கை சஞ்சலம், வாழ்க்கை தீங்கு, வாழ்க்கை கண்ணீர், வாழ்க்கை தூக்கம் இல்லாமல், வாழ்க்கை புலம்பல், வாழ்க்கை அவன் சோத்திரம் எல்லா காரியமும் நடந்தேறி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் வேதவசனம் சொல்லுறது வாழ்க்கைன்னா
கர்த்தர் கொடுக்கிற வாழ்க்கைன்னா அதுக்கு ஒரு ஏற்ற காலமும் ஏற்ற சமயத்தையும் கர்த்தர் நிதானித்து தீர்க்கமாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்க்கைன்னு சொன்னால் சமாதானம், சந்தோஷம், தேவபலனும், ஐஸ்வர்யம், வாக்குத்தத்தங்களும், மேன்மைகளும், கட்டளைகளும், நிதானித்து அறிகிற பாதைகளும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சற்று உங்களை இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு திருப்பிக் கொள்ள ஆசைப்படுகிறேன். இஸ்ரவேல் ஜனத்தாரை 40 வருஷம் கடந்து போக செய்த ஆண்டவர் இல்லையா? அவை சோத்ர அவர்கள் சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பதாக நிற்கும் பொழுது, அல்லேலூயா, எகிப்தியர் வாரதான் கண்டாங்க. எகிப்தியர் அவர்களை மேற்கொள்ளலை. அல்லேலூயா. முன்னாடி செங்கடல் இருக்கிறத கண்டாங்க, அவங்க ஆழத்தில் அமிழ்ந்து போகலை. அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு பிரயாணத்தின் வாழ்க்கையை இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு கர்த்தர் கொடுத்ததை நீங்கள் விசுவாசிக்கிறீங்கன்னு சொன்னா, அல்லேலூயா, ஏன் உங்களுக்கு கர்த்தர் செய்ய மாட்டாரோ? ஏன் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய மாட்டாரோ? அவன் தீங்க காணாதிருப்பேன்னு சொன்ன வார்த்தை நினைவில்லையோ? கர்த்தர் யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லுகிற வார்த்தை நினைவில்லையோ? தேவ பிள்ளைய, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேதவசனத்தில் அழகாய் பார்க்கிறோம். ஆமென் சோதரம். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொன்றிற்கும் ஆமென் சோதரம் ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. அல்லேலூயா. சற்று திருப்பிக் கொள்ளுங்க. ஆபகுக் எழுதின புத்தகம் அதனுடைய 2வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசியுங்கள். சோதரம் ஆபகுக் ஆமென் 2வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். குறித்த காலத்தில் தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவில் அது விளங்கும். அது பொய் சொல்லாது. தேவ தரிசனம் பொய் சொல்லாது. தேவ தரிசனம் தாமதித்தாலும் அதுக்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. தேவ தரிசனம், தேவ முன்குறித்து வைத்திருக்கிற திட்டம், தீர்மானங்கள் ஏற்ற காலத்தில் நிறைவேற்றப்பட வேண்டிய காரியங்கள் யாவும் ஒருவேளை தாமதப்பட்டாலும் நீ அதற்கு பொறுமையா காத்திரு. அதான் உலக பிரகாரம் அவங்க சொல்லித்தர காரியம். ஆமென். லேட்டா இருந்தாலும் லேட்டஸ்டா கர்த்தர் தருவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இது கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும்படிக்கு பொறுமை இல்லை. அவன் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறட்டும் என்று காத்திருக்கிறது இல்லை. ஏன் நிறைவேறல? சோதரம். அல்லேலூயா. ஏன் நிறைவேறல? ஏன் சோதரம்? எனக்கு இது நடக்கல. ஏன் எனக்கு இது நிறைவேற்றி ஆண்டவர் தரல? ஏன் எனக்கு செய்யலை? இன்னும் கேள்வியால பார்த்தீங்கன்னா எப்ப ஆண்டவர் நிறைவேற்றி தருவார்? அல்லேலூயா. எப்படி? எப்ப ஆண்டவர் எனக்கு அதை செய்வார்? எப்ப என் வாழ்க்கையில விடிவு காலம் வரும்? எப்ப என் வாழ்க்கையில மேன்மை கிடைக்கும்? எப்ப என் வாழ்க்கையில சுகம் கிடைக்கும்? எப்ப என் வாழ்க்கையில விடுதலை கிடைக்கும்? எப்ப நான் மேன்மையானவைகளை சுதந்தரிப்பது? எப்ப நான் பலனை கண்டடைவது? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. முன்குறித்தவை எல்லாம் ஏற்ற காலத்தில் நிறைவேறும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ பொறுமையா காத்திருக்காவிட்டால் ஆமென் சோதர வேதவசனம் சொல்லுகிறது போல இப்போ ஓடிக்கொண்டிருக்கிற இந்த ஓட்டத்தை போல ஆமென் சோதரம் ஓடிட்டே இருக்க வேண்டியதான். அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபு எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்க. யாக்கோபு 4வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். சோதரம் எப்படி? தேவனிடத்தில் நீங்கள் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேர்வார். பாவிகளே, உங்கள் கைகளை நீங்கள் தயவாய் சுத்திகரியுங்கள். இருமனம் உள்ள தேவ பிள்ளையே, உங்கள் இருதயங்களை நீங்கள் பரிசுத்தமாக்கி கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுவரைக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமை உபதேசத்திலே உங்களை பாவி என்னோ, உங்களை நீசன் என்னோ ஏதோ இந்த வசனமும் உங்களை தீர்க்கலை. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் தீர்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாவிகளே, உங்க கைகளை நீங்க என்ன செய்ய? சுத்திகரிங்க. இருமனம் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உலக வாழ்க்கை வேணும், ஆவிக்குரிய வாழ்க்கை வேண்டும் என்கிற இருமனமுடைய தேவ பிள்ளையே, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சற்று உன்னை பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இங்கே வேதவசனத்தில் பார்க்கும் பொழுது நீ கர்த்தரிடத்தில் சேர்ந்தா அவர் இடத்துல சேருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பொறுமையோட கர்த்தருடைய தேவ தரிசனத்துக்காக காத்திராமல் நீ கர்த்தரிடத்தில் சேராவிட்டால் கர்த்தருடைய இடத்துல சேர மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
அல்லேலூயா. இங்கே வேத வசனத்தின் மூலமாய் கர்த்தர் உங்களோடு கிட்டி சேர ஆசைப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு என்ன செய்கிறார்? உங்களோடு கிட்டி சேர அவர் ஆசைப்படுகிறார். எப்படின்னு சொன்னா, ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென். வேத வசனம் சொல்லுகிறது போல யாக்கோபு 4:9 வாசிங்க. துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள், உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாற கடவது. அல்லேலூயா. யாருக்கு? கர்த்தரை கிட்டி சேராதவர்களுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் கிட்டி சேருகிறவர்களுக்கு துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அது ஒரு பாடல் இருக்குல்ல, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் எல்லாம் எல்லாம் சோதரம். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் துக்கம் மாறும்படிக்கு, உங்கள் சஞ்சலம் மாறும்படிக்கு, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை வளரும்படிக்கு, உங்களுக்கு மேன்மை உண்டாகும்படிக்கு, உங்கள் வாழ்க்கையில் பெரிதான காரியம் கர்த்தர் செய்யும்படிக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க கர்த்தரிடத்துல சேரணும். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் உங்களோடு சேருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அவன் உங்களோடு கிட்டி சேர்ந்தா அவன் மேன்மையான காரியம் உண்டாயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சற்று திருப்பிக் கொள்ளுங்கள். அவன் ஸ்தோத்திரம். பிரசங்கி 3 அதனுடைய 2வது வசனத்திலிருந்து 12வது வசனம் கொஞ்சம் தெளிவாக வாசிங்க. பிரசங்கி 3 2வது வசனத்திலிருந்து 12வது வசனம் முடிய. எப்படி? பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு, தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு, தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு, காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எறிந்து விட ஒரு காலம் உண்டு, கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, மௌனமாய் இருக்க ஒரு காலம் உண்டு, பேசவும் ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு, யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவனுக்கு ஆதினால் நிப்பாட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறார். ரொம்ப கவனமாக கேளுங்க. வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவனுக்கு அதனால் என்ன பலன் உண்டு என்று சொல்லி வேத வசனம் தெட்டு தெளிவாய் கேட்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இவைகளை பிரசங்கி உணர்ந்து கேட்கிறான். அல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற அவன் வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவனுக்கு என்ன பலன் உண்டு என்று சொல்லி கேட்கப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன பலன்? 10வது வசனத்தை வாசிங்க. மனுபுத்திரன் பாடுபடும்படி தேவன் அவனுக்கு நியமித்த தொல்லையை கண்டேன் அப்படின்னு சொல்லப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுபடும்படிக்கு, பிரயாசப்படும்படிக்கு அவனின் வாழ்க்கை இன்னும் பிரயாசத்தில் தான் ஓடிக்கொண்டிருக்குன்னா அது ஒரு தேவன் நியமித்த தொல்லையா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாரெல்லாம் பிரயாசப்படுறீங்க? சோதரம் பாச நாங்கள் பிரயாசப்பட்ட பாடுபடுறோம். சோதரம் நான் பரலோக ராஜ்யத்தை குறித்து கேட்கல. பரலோக ராஜ்யத்துக்கு யாரும் பாடுபட்டது போல எனக்கு இல்லை. சோதரம் அல்லேலூயா. அவைகள் செய்கிறதுக்கு இன்னும் முன் வரல. சோதரம் அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தில் நிறைய பிரயாசப்படுறோம் இல்லையா? சோதரம் உலகத்தில் பிரயாசப்படுகிற தேவ பிள்ளைய
வேத வசனம் அழகாய் சொல்லுகிற, நீ உலகத்தில் உன் வாழ்க்கையில் நீ போகிற பிரயாணப்படுகிற வாழ்க்கையில் கிறிஸ்துவ இருக்கிற இந்த ஜீவிதத்தில் உன் வாழ்க்கையில் பிரயாசப்படுகிற பாடு உன் வாழ்க்கையில் இருக்குன்னா அல்லேலூயா, அல்லேலூயா, அது கர்த்தர் நியமித்திருக்கிற ஒரு தொல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னதான் ஒன்று வாசிங்க, மனுபுத்திரர் பாடுபடும்படி தேவன் அவர்களுக்கு நியமித்த தொல்லையை பிரசங்கி கண்டானாம். அல்லேலூயா. இன்னைக்கும் பார்க்க முடியுது தொல்லைப்படுகிற ஆமென் சோதரா. இந்த பாடு பிரயாசம் ஓயாம பிரயாசப்படுறோம் சோதரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படியா ஓயாம என்ன செய்கிறோமா? பிரயாசப்பட. எதுக்கு பிரயாசப்படுறோமா? உண்ணவும் உடுக்கவும் சோத்திரம் பாசம் நாங்கள் பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேத வசனம் சொல்லுகிறது, அதுல 9ஆம் வசனத்தில் பார்க்கப்படுது, அழகா சொல்லுது, வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவனுக்கு அதனால பலன் என்ன? அதனால பலன் என்ன? நான் பலன் என்ன சொல்லட்டுமா? சோத்திரம். பிரயாசப்பட்டு பாடுபடுகிறனால சோத்திரம் பயங்கர நெருக்கம், மனச்சஞ்சலம், சரீரத்தில் பாடு, வேதனை, உபத்திரவம், கஷ்டம். இன்னும் சொல்ல போனால் அம்மை சோத்திரம் பாசர், இன்னும் நம்ம உலக பிரகாரமாக ரொம்ப தெளிவாக பாசர், முட்டு நுமுக்க முடியலை, கை தோப்பியம் எடுக்க முடியலை. அல்லேலூயா. கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர் பயங்கரமான கழுத்து நட்டு தேய்வாக்கம் பாஸ்டர். அல்லேலூயா, அல்லேலூயா. இது கர்த்தர் விதித்திருக்கிற தொல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஏன் உங்க வாழ்க்கையில தொல்லையை கொடுக்கணும்? அல்லேலூயா. கர்த்தர் ஏன் இந்த மனச்சஞ்சலத்தை உங்க வாழ்க்கையில வைக்கணும்? அல்லேலூயா. பாடுபட்டு வருத்தப்பட்டு சோத்திரம் பிரயாசப்படுகிற, நான் பிரயாசத்தை சொல்லலை, வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிற சொல்லுற காரியம். வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிற உனக்கு சஞ்சலப்பும் பாடுதான் பெருகிட்ட வருது தவிர நிம்மதி பெருகலை. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் சொல்லுறேன் பாஸ்டர், இப்பதான் ஒரு பிரச்சனை ஓஞ்சது மாதிரி இருந்துச்சு, அடுத்த ஒரு பிரச்சனை வந்தாச்சு பாஸ்டர். அல்லேலூயா. எப்படி? இன்னொரு பிரச்சனை இப்பதான் மீண்டு வர்றோன்னு சொல்ல மாதிரி இருந்துச்சு, நான் கிடக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. இவைகள் எதனால வந்தது? அல்லேலூயா. இவைகள் எதனால வந்தது? வேதவசனம் சொல்லுகிறது, ஆமா, நீ கிறிஸ்துவிடத்தில் கிட்டி சேர்ந்தால் உன் துக்கம் சந்தோஷமா மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் கவலை கண்ணீரெல்லாம் மகிழ்ச்சியா மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ பிரயாசப்பட்ட அதற்கு பலம் இல்லாம போகாது. அல்லேலூயா. ஆனா வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிற தேவ பிள்ளைய உனக்கு சஞ்சலம் இல்லாம போகாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அது ஆரம்பத்தில் சொன்ன இவ்வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு வைக்கல. அல்லேலூயா. கர்த்தர் தொல்லையை வைத்திருக்கிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு வைக்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு தொல்லை நிறைந்த ஒரு வாழ்க்கையை கர்த்தர் வாழ்க்கையில் அனுமதித்து இருக்கிறார்னு சொன்னால் அல்லேலூயா, அதுக்கு காரணம் நாம தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தொல்லை காரணமாக இருக்கிற, வருத்தப்பட்டு பிரயாசப்பட்டாலும் பலன் இல்லாத ஒரு தொல்லையான வாழ்க்கை நமக்கு இருக்குன்னா அதற்கு காரணம் நாம தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் சொன்னா சட்டேனும் திருப்பிக் கொள்ளுங்க. யாத்திராகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது திருப்பிக் கொள்ளுங்க. யாத்திராகமம் ஆமென் 3வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். சோதனம். அவர் காக்கும்படி, அவன் பார்க்கும்படிக்கு கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டான். அவன் ஏதோ அடியேன் என்று சொல்லி மறு உத்தரவு கொடுத்தான். அல்லேலூயா.
நெருக்கத்தின் நேரத்தில் கர்த்தர் கூப்பிடும் பொழுது மறு உத்தரவு கொடுக்க நாம இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. சற்று கொஞ்சம் காதுகளில் கொஞ்சம் வேத வாக்கியம் திருப்பி கொள்ளுங்க. வேத வசனம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற ஒரு தொல்லையான வாழ்க்கையை கர்த்தர் நியமித்தது உண்டானால், அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த தொல்லை நிறைந்த ஒரு வாழ்க்கை எதனால் வந்ததுன்னு சொன்னால், துக்கம் வரும் பொழுது, அவன் சோதனம் எகிப்தியனை போல பொல்லாப்பு வரும் பொழுது, அவன் ஆட்கொள்ளவான சூழ்நிலை நம்மளை நெருக்கும் பொழுது கர்த்தர் கூப்பிடுவார். அவன் என்னிடத்தில் அடைக்கலம் என்று சொல்லி கூப்பிடும் பொழுது பதில் கொடுக்க நாம இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தத்தை ஏற்றுக்கொள்ள நாம இல்லை. அல்லேலூயா. ஏசாயா 55வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசியுங்க. ஏசாயா 55வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். சோதரம், கர்த்தரை கண்டடைய தக்க வேண்டிய சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கும் பொழுதெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடணுமாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தூரமா போனதுக்கு அப்புறம் கூப்பிட்டு பிரயோஜனம் இல்லை தேவ பிள்ளைய. சோத்திரம், அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய பிள்ளை ஒரு கண்ணீர் வடிச்சா அவர் அந்த கண்ணீரை துடைக்கும்படிக்கு அவர் கிட்டே இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆட்டி தேற்றும்படிக்கு அவர் கிட்ட இருக்கும் பொழுது கர்த்தரனை அவன் சோத்திரம் அழைக்கிற சத்தத்தை கேட்டு நீ அவருக்கு பதில் கொடுத்து அவரை அவன் சோத்திரம் அவரோடு கிட்டி சேர வேண்டிய அதிக நிச்சயமாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சற்று திருப்பிக் கொள்ளுங்க. அப்போஸ்தலர் புஸ்தகம், அப்போஸ்தலர் 9வது அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம் 4வது வசனத்தையும் பார்க்கும் பொழுது சற்று வாசிங்க. 9வது வசனம் 3வது அதிகாரம் 4வது வசனம், 3வது வசனம் 4வது வசனமும், பிரயாணமாய் போய் தமஸ்கு சமீபமாய் வந்து சடியிலே வானத்திலிருந்து ஒரு பெரிய வெளிச்சம் அவரை அப்போஸ்தலர் பவுலை சுற்றி பிரகாசித்தது. அவர் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே, சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. நெருக்கப்படுகிற நேரத்தில் கர்த்தர் உன்னை கூப்பிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சஞ்சலப்படுகிற நேரத்தில் கர்த்தர் உன்னை கூப்பிடுவார். அல்லேலூயா. இதுல எந்த மாற்றமும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் பவுலுடைய கண்கள் குருடாக்கப்பட்ட போது கர்த்தருடைய வெளிச்சம் பிரகாசித்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அதிலிருந்து கூப்பிட்ட, சவுலே, சவுலே, ஏன் என்ன துன்பப்படுத்துகிற. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ பாடு நெருக்கப்படும் பொழுது கர்த்தர் கூப்பிடுவார். அருமையான மகனே, மகளே, ஏன் பயப்படுகிற. அல்லேலூயா. ஏன் அவிசுவாசப்படுகிற, ஏன் நெருக்கப்படுகிற, ஏன் பாடுபடுகிற. மறு உத்தரவு கொடுக்க நீ இருக்கிறியா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மறு உத்தரவு கொடுக்க நீ இருக்கிறியா. கர்த்தர் ஏன் கேட்கும் போது உன் காரியத்தை விளக்கி சொல்ல நீ இருக்கிறியா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சஞ்சலப்பு நெருக்கம் வரும் பொழுது கர்த்தரை கூப்பிடும் பொழுது அவன் சோதனை கர்த்தரை விட்டு ஓடி போகிற நிலையில இருக்கிற தேவ பிள்ளைய, உனக்கானவைகளை அவன் சோதனை எனக்கு இது சம்பவிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் குறித்திருக்கிற அவன் தரிசனத்தை குறித்து எண்ணாது ஓடிக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைய. அல்லேலூயா, அல்லேலூயா. எது மட்டும் ஓட போகிறான். அல்லேலூயா. எது மட்டும் ஓடி ஒளிய போகிற. வேதவசனம் சொல்லுகிறது, அவன் சோத்திரம் ஓடினானா, ஓடினானா அவன் கர்த்தருக்கு அவன் விரோதமாய் ஓடினவன் அவன் சில இடத்துல தஞ்சம் புகுந்ததை பார்க்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. சூழ்நிலையை கண்டு அவன் நெருக்கங்களை கண்டு கர்த்தரிடத்துல சேராது பயத்துக்கு நேராய் அவன் சோத்திரம் பலவீனங்களுக்கு நேராய் அவன் சோத்திரம் திடமில்லாத நேரங்களுக்கு நேராய் அவன் சோத்திரம் அவன் கவலை கண்ணீர் என்கிற சூழ்நிலைக்கு நேராய் ஒரு குகை என்று சொல்லப்படுகிற இச்சூழ்நிலைக்கு நேராய் ஓடி போகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவிகொடு. அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் கிட்டி சேரும் பொழுது அவர் கூப்பிடும் பொழுது செவிகொடு. அல்லேலூயா,
அவர் தூரமா போகும்பொழுது கூப்பிட்டா ஆமென் ஸ்தோத்திரம் ரொம்ப கடினம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவர் அருகாமையில சேரும் பொழுது, அவர் உன் பக்கத்தில் இருக்கும் பொழுது, உன் பாடு நெருக்கத்தின் மேல கர்த்தர் கூட இருக்கும் பொழுது, அவர் உன்னை கூப்பிடும் பொழுது, அவர் உன்னை ஆமென் ஸ்தோத்திரம் அரவணைக்கும் பொழுது, நீ அவருக்கு மறு உத்தரவு கொடுக்க வேண்டிய இடத்துல இரு. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, 1 சாமுவேல் ஆமென் சொல்லுது 22வது அதிகாரம் 1வது வசனத்தில் திருப்பி பார்க்கும் பொழுது தாவீது செய்கிற ஒரு காரியத்தை பாருங்க. நம்மை போல பாடு நெருக்கத்தை கண்டு, உபத்திரவத்தை கண்டு, சஞ்சலப்பை கண்டு, கண்ணீரை கண்டு, வேதனையை கண்டு, நாம வருத்தப்பட்டு பிரயாசப்பட்டு வருகிற ஆமென் நிந்தைகளை கேவலங்களையும் கண்டு ஆமென் சோதனைங்க. தாவீது பாருங்க, ஆமென் சற்று வாசிங்க. தாவீது 22:1 சாமுவேல் 22வது அதிகாரம் 1வது வசனம். தாவீது தப்பி எந்த இடத்துக்கு போனானோ அதுலாபுக்கு தப்பி போனானோ. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுலாப்புனா என்னன்னு தெரியுமா? அதுலாப்புனா என்னன்னு தெரியுமா? அதுலாப்புனா ஒரு கொகை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுலாப்புனா கொகை, அதுலாப்புனா இருட்டு, அதுலாப்புனா வேதனை, அதுலாப்புனா தனித்து, அதுலாப்புனா சஞ்சலம், அதுலாப்புனா கண்ணீர், அதுலாப்புனா எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி இப்போ ஜனத்தாரை பார்த்தா பாஷா லைட்டு போடாம சொத்துற ரூமுக்குள்ள இருந்தா அது நல்லா இருக்கு பாஷா. அல்லேலூயா. எப்படி லைட்டு போடாம ரூமுக்குள்ள இருந்தா அது நல்லா இருக்கு, லைட்டு போட்டா பிடிக்க மாட்டேங்குது. அல்லேலூயா. எப்படி லைட்டு போட்டா என்ன செய்ய மாட்டேங்குது பாஷா? பிடிக்க மாட்டேங்குது. எப்படி பிடிக்க மாட்டேங்குது? இருட்டு, சஞ்சலப்பை தேடி, தனிமையை தேடி ஓடிக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அழுகையை தேடி பாஸ்டர் எப்போ சமயம் கட்டுதோ அப்போ அள்ளணும். சோத்திரம் சமயம் எப்போ கட்டாது. எப்போ கட்டும்? இருட்டில் போய் ஒளிஞ்சிருந்தா தான் பாஷா தனியை அழத்தோணும். அல்லேலூயா. எப்படி தனிமையை அழத்தோணும்? ஏசு இருப்பாருன்னு தெரியல, இவைய தனிமையாக இருக்கணுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி ஏசு கிட்ட இல்லையா? சோதரம். அல்லேலூயா. இவங்க தனித்து இருக்கிறாங்களாம். வேதவசனம் சொல்ல, அதே சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், நான் பரலோகத்துக்கு போனால் நீ அங்கே இருக்கிறீர், நரகத்துக்கு படுக போட்டாலும் அங்கே இருக்கிறீர், நான் என்ன செஞ்சாலும் நீ என்ன செய்கிறீர் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. ஆனா இவர்களுக்கு இந்த குகையை போலத்த சிந்தனை. அல்லேலூயா. இயேசுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க முடியல. சோதரம். அல்லேலூயா. இயேசுக வார்த்தைக்கு செவி கொடுக்க முடியல. இயேசு கூப்பிடும் பொழுது கிட்டி சேர முடியல. அல்லேலூயா. இவர்கள் ஓடுகிறார்கள், ஓடுகிறார்கள், ஓடுகிறார்கள். ஆமென் ஸ்தோத்திரம். குகையை தேடி ஓடுகிறார்கள். அல்லேலூயா. நீங்க ஓடல, சங்கீதக்காரன் சோதரம் தாவீது ஓடுகிறான். அல்லேலூயா. நீங்க இந்த தாவீது ஓடுறது போல ஓடுறீங்கன்னா கொஞ்சம் கவனமா உங்க காது கொடுத்து கேளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்க ஒரு விசை கூட ஆமென் ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 22வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிங்க. தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுலாம் என்னும் கபிக்கு போனான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேதவாக்கியத்தில் கெபி குகை என்று சொல்லும் பொழுது பயத்தை குறிக்கிறது, நடுக்கத்தை குறிக்கிறது, தனிமையை குறிக்கிறது, இருட்டை குறிக்கிறது. ஆமென் ஸ்தோத்திரம். தேவனுடைய பர்வதம் அல்லாதிருக்கிற ஸ்தலத்தை குறிக்கிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எதுவுமே தேவை என்கிற எண்ணம் இருக்கிறதை குறித்து ஆமென் வேதவசனம் கெபி என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை செவிக்கொடாது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற ஒரு நிலையை கர்த்தருடைய ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் பங்காய் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது போல வாழ்க்கையில வருத்தப்பட்டு சஞ்சலப்பை சேர்க்கிற தேவ பிள்ளையே, நீ ஓடி 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 தனித்திருக்கணும். பாஸ்டர் எதுவுமே எனக்கு வேணாம், தனித்திருந்தா போதும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
அல்லேலூயா. தனித்திருக்கணும், 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 தனித்தொழணும், இன்னும் சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் அழுகிறது எனக்கு ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். அல்லேலூயா. எப்படி? எனக்கும் ஆண்டவருக்கு மட்டும் தெரியும். அப்போ நான் புரிஞ்சுக்குவேன். அல்லேலூயா. அப்போ நான் என்ன செய்வேன்? புரிஞ்சுக்குவேன். சோத்ராம். அல்லேலூயா, அல்லேலூயா. இவர்கள் இன்னும் என்ன செய்கிறாங்க? கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கல. ஆமாம், சோத்ரம். கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். எத்தனை வாட்டி கூப்பிட்டாரு? எத்தனை வாட்டி? 3 வாட்டியா 4 வாட்டியா? கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. 3 வாட்டி அவனை கூப்பிடும்போது மனச்சஞ்சலம் வந்துச்சு. அல்லேலூயா. கர்த்தர் யாரை கூப்பிடுற, யாரு கூப்பிடுறது, யாரு கூப்பிடுறது, யாரு கூப்பிடுற? 4வது வாட்டி அவன் கரெக்டான உபதேசத்தை கேட்டணும். அவன் சொன்ன, கர்த்தாவே இதோ அடியேன் சொல்ல கேட்குறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு 4 வாட்டி இல்லை, 5 வாட்டி, 10 வாட்டி, 20 வாட்டி, 100 வாட்டி, 200 வாட்டி, 300 வாட்டி, ஒவ்வொரு நேரத்திலும், ஒவ்வொரு நெருக்கத்தின் நேரத்திலும் கர்த்தர் வார்த்தைகளை தந்து அவன் சத்துரு நம்மளை கூப்பிடும் பொழுது நாம மறுத்தரம் சொல்லக்கில்லை. ஓடுறோம், ஓடுறோம், ஓடுறோம். சோதரன் தாவீது ஓடுகிறது போல ஓடுறோம். சவுலுக்கு பயந்து, சூழ்நிலைக்கு பயந்து ஓடுறான். அல்லேலூயா, அல்லேலூயா. 21வது அதிகாரம் சோதரம் 1 சாமுவேல் 21வது அதிகாரம் அதோடைய 10வது வசனத்தை வாசிங்க. தாவீது எழும்பி தூக்கத்திலிருந்து எழுப்பி ஓடுறான். சோதரம் தப்பி ஓடுறான். சவுலுக்கு ஆமென் தப்பி ஓடுறான். அல்லேலூயா, அல்லேலூயா. காலமை எழும்பிலிருந்து தப்பி ஓடுறான், ஓட பார்க்கிறோம். அல்லேலூயா. மனுஷனை கண்டு, சூழ்நிலையை கண்டு, நிலைகளை கண்டு ஓடுறோம். எவ்வளவு தூரம் ஓடுவேன்? அல்லேலூயா. ஓடி ஓடி எந்த இடத்துல போனாலும் தனித்து போய் இந்த அழுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர் அழுதானே தீரணும். நான் சொன்னேன், உனக்கு எந்த அழுகை நிலை வருது? அல்லேலூயா. உனக்கு ஏன் அழுகை நிலை வருது? அல்லேலூயா. கர்த்தரை அழைக்கும் போது செவி கொடுத்தா அவர் கிட்ட கிட்டி சேருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. வருத்தம், சஞ்சலம் எல்லாம் சமாதானம், சந்தோஷமா மாறிடும். அல்லேலூயா. உன் துக்கம் மகிழ்ச்சியா மாறிடும். அல்லேலூயா. உன் தொல்லை இன்பமா மாறிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பாடல் இருக்கு, தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடோ, துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடோ, இருளாய் தோன்றும் எங்கும். அல்லேலூயா. ஆனா அந்நேரத்தில் எல்லாம் கர்த்தர் கூட இருப்பார். அல்லேலூயா. எப்ப கூட இருப்பான்னா, அச்சஞ்சலத்தின் நேரத்தில் கர்த்தர் உன்னோடு இடைப்படுவார். அல்லேலூயா. அப்ப நீ கிட்டி சேரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீதை போல ஓடி ஒளிஞ்சு குகையில போய் நீ இருக்கிறனாலும் அவன் சோதர தனித்து அழுது இருட்டையும் தனிமையும் எண்ணி திரிகிற தேவ பிள்ளையே, நீ நல்ல கவனமா வச்சுக்க. குகையில கர்த்தர் வெளிப்பட போகிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீ சஞ்சலப்பட்டு கவலைப்படுகிற தேவ பிள்ளையே, everything has a perfect timing. அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளுக்கும் ஒரு ஏற்றதொரு காலம் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேத ஒரு பாடல், கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதமா, கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதமா, கலக்கம் நீங்குதமா, பரலோகம் தெரியுதமா, கலக்கம் பரலோகம் தெரியுதமா. என் அன்பு இதய தீபம், அகிலமாளும் தெய்வம், என் அன்பு இதய. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய அன்பை வெளிப்படும்படிக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. குகை என்று சொல்லப்படுகிற அம்மை சகல நெருக்கத்தோடு நிற்கிற தேவ பிள்ளைய, அம்மை சஞ்சலம் தவிப்பும் தனிமை என்று சொல்லி நாடி தெரிந்த குகை என்று தெரிந்த அந்த இடத்துல கர்த்தர் வெளிப்பட போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுல எந்த மாற்றமும் இல்லை. அல்லேலூயா. நீ ஓடி ஒளிந்தாலும் அம்மை சோத்திரம் கர்த்தர் வெளிப்பட போகிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீ பார்வையடையும்படிக்கு கர்த்தர் வெளிப்பட போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.
பாஸ்டர் கர்த்தர் எப்படி வெளிப்பட போகிறார், நான் பார்க்க முடியுமா, கேட்க முடியுமா? வேதவசனம் அழகாய் சொல்லுது எப்படி வெளிப்பட போகிறார். வாசிங்க 1 ராஜாக்கள் சோத்திரம் 19ஆம் அதிகாரம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனத்தை வாசிங்க. அங்கே யார் போய் தங்கினது? சோத்திரம் தீர்க்கதரிசி போய் தங்குறான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வாசிங்க. அங்கே அவன் கெபிக்கு போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாயிருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. குகையில் நிற்கிற உனக்கு கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட போகிறது. அல்லேலூயா. குகையில் நிற்கிற உனக்கு தேவ பிள்ளையே உனக்கு வார்த்தை வெளிப்பட போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை அவன் சோதர அவனுக்கு உண்டாகி அவர் எலியாவே இங்க உனக்கு என்ன வேலை? அல்லேலூயா. குகையில உனக்கு என்ன வேலை? அல்லேலூயா. கண்ணீர்ல உனக்கு என்ன வேலை? தனிமேல உனக்கு என்ன வேலை? இருட்டை நம்பி இருக்கிற தேவப்பிள்ளை இருட்டுல உனக்கு என்ன வேலை? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு புறப்பட்டு வந்த போல கெபியா இருக்கிற சகல பயங்கள்ல உனக்கு என்ன வேலை? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. லாசருவே வெளியே வான்னு சொன்ன ஆண்டவர் இன்னைக்கு கர்த்தர் வார்த்தை தருகிறார். அவன் இருட்டுல கண்ணீர்ல உனக்கு என்ன வேலை? தேவ பிள்ளையே சஞ்சலப்பு நேரத்தில் கர்த்தர் உன்னை அழைக்கிற சத்தத்தை கேளாது குகைக்குள்ள ஓடுற உனக்கு குகையில என்ன வேலை? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் முன் குறித்தது குகையில் அல்ல. ஆமென். கர்த்தர் முன் குறித்தது கர்த்தருடைய பர்வதத்தில் வெளிப்பட போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் வாழ்க்கையில ஏற்ற காலத்தில் ஏற்ற சமயத்தில் வெளிப்பட வேண்டியது குகையில் அல்ல, கண்ணீர் அல்ல, நெருக்கத்தில் அல்ல, தேவ பர்வதத்தில். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே வாசிக்கும் பொழுது அவன் சோத்திரம் 10வது வசனத்தில் 15வது வசனம் வாசிக்கும் பொழுது அங்கே காரியம் எலியா செய்கிறான். அதே போல நம்ம செய்ய போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. குகையில விட்டு வெளியே வரணும். கண்ணீர், கவலை, பயம், ஆமென், வாழ்க்கையை குறித்து வரும் காரியங்களை குறித்து என்னவாய் முடியும், ஆமென், வார்த்தைகள் இருக்குன்னு சொல்லி ஆமென் கலங்கி நிற்கிற தேவ பிள்ளைய, ஆமென், வருத்தப்பட்டு ஆமென் வருத்தத்தோட சஞ்சலத்தோட நிற்கிற தேவ பிள்ளைய, குகையில உனக்கு வேலை இல்லை. அல்லேலூயா. சஞ்சலப்பு கண்ணீர்ல உனக்கு வேலை இல்லை. ஆமென், நெருக்க உபத்திரத்துல உனக்கு வேலை இல்லை. அது உனக்கு நியமிக்கப்பட்டதும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். 10வது வசனத்திலிருந்து வாசிங்க. அதற்கு அவன் ஆண்டவரே சேனையிலே கர்த்தாவே கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாக இருந்தேன். இஸ்ரவேல் புத்திர உமக்கு அடி உடன்படிக்கையை ஆமென் தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினாலே கொண்டு போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன். என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள் என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் மறு உத்தரவு எங்க இருந்து கொடுக்கிறான்? குகையில இருந்துட்டு கொடுக்கிறான். மறு உத்தரவு கொடுக்கணும். எந்த இடத்துல கர்த்தருக்கு மறு உத்தரவு கொடுக்கணும்? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தனித்து கண்ணீர் வடிக்கிற நேரத்தில் கர்த்தரனை கூப்பிட்டா நீ மறு உத்தரவு கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கர்த்தர் நான் குகையில் இருக்கிற கர்த்தருக்கு தெரியாதா நீ கேட்காத. அல்லேலூயா. கர்த்தருக்கு தெரிந்துதான் கர்த்தர் கேட்கிறான். நீ உனக்கு குகையில் என்ன வேலை? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உன்னை குகையில போக சொல்லல. கர்த்தர் உனக்கு கண்ணீரை வைக்கல. கர்த்தர் உனக்கு நிந்தைகளை வைக்கல. கர்த்தர் உனக்கு ஆமென் ஏளனங்களை வைக்கல. கர்த்தர் உனக்கு அவமானங்களை வைக்கல. கர்த்தர் உனக்கு தாழ்வை வைக்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. வார்த்தைக்கு செவி கொடாம கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடாம ஓடினால தான் குகையில போய் நிற்கிற தேவ பிள்ளையே. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப குகையிலிருந்து கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது ஆமென் கர்த்தர் உனக்கு வார்த்தையினால மதுரத்தவு கொடுக்கிறார். உனக்கு குகையில என்ன வேலை? அல்லேலூயா, அல்லேலூயா. குகையில வேலை என்ன வேலைன்னு கேட்கும்போது நீ சொல்லணும், கர்த்தாவே நான் சஞ்சலப்பட்டு தவித்து இருக்கிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
அல்லேலூயா. பாருங்க, சஞ்சலப்பட்டு தவித்திருக்கிறேன் என்று சொல்லி அவன் சொல்ல, அவன் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீ வெளியே வா. அல்லேலூயா. நீ குகையை விட்டு வெளியே வா. நீ மறு உத்தரவு கொடுத்த குகையில இருந்து மறு உத்தரவு கொடுத்ததெல்லாம் போதும், நீ குகையை விட்டு வெளியே வா. சோதரம். அப்பொழுது அவர் நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. குகைக்குள்ள கண்ணீருக்குள்ள நிற்கிற தேவ பிள்ளைய, நீ குகையிலிருந்து பதில் சொன்னதெல்லாம் போதும், நீ எழும்பி நில்லு. அல்லேலூயா. சபை எல்லாரும் எழுந்து இருப்போம் ஆண்டவர் சமூகத்தில். உங்கள் வேத புத்தகம் கையில் இருக்கட்டும். எல்லாரும் எழுமிதலுங்க, எல்லாரும் எழுமிதலுங்க. முடிந்தவர்கள் எழுமிதலுங்க. அமை சோத்திரம். நல்ல வேத புத்தகம் கையில் திறந்துருக்கட்டும். அமை சோத்திரம். எல்லாரும் எழுமிதலுங்க, எல்லாரும் எழுமிதலுங்க. அவன் கர்த்தருடைய வார்த்தை குகையில் புறப்பட்டு வருகிறது. அமை சோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை குகையில் அவன் புறப்பட்டு வந்தது. அவன் சொன்னான், எலியா சொன்னான், ஆண்டவரே என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள், என் பிராணனை வாங்க. அது வேதவசம் திறந்துருக்கட்டும். கொஞ்சம் கண்களை மூடி அவன் கர்த்தரிடத்தில் அவன் உங்கள் கை ரெண்டும் வேத பகுதியை மேலே இருக்கட்டும். அவங்க கை ரெண்டும் வேகம் சோதரம். ஒரு கை வேத பகுதி மேலே இருக்கட்டும், ஒரு கை வேத பகுதி மேலே இருக்கட்டும். கண்ணை மூடி ஆண்டவர் சமூகத்தில் சொல்லு, கர்த்தாவே என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள், என் கண்ணீர் கவலை என்னை சூழ்ந்து நிற்கிறது, என் கண்ணீர் கவலை சூழ்ந்து நிற்கிறது. அவன் குகையிலிருந்து பதில் சொல்லு தேவ பிள்ளையே. கர்த்தர் இடத்துல கேட்கிறார், இந்த கண்ணீர்ல உனக்கு என்ன வேலை? இந்த சஞ்சலப்புல உனக்கு என்ன வேலை? அவன் இந்த நெருக்கத்தில் உனக்கு என்ன வேலை? அவன் இந்த பாடுபத்திரத்தில் உனக்கு என்ன வேலை? நீ கர்த்தர் பதில் சொல்ல. அங்கே அவன் பதில் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அவன் சோத்திரம். அவன் கர்த்தருடைய வார்த்தை எலியாக்கு உண்டாகி அவன் சொன்னான், நீ வெளியே வா. அவன் குகையிலிருந்து வெளியே வா. கண்ணீர் கவலை எண்ணத்திலிருந்து வெளியே வா. அவன் நெருக்கம் பாடுகிற என்கிற எண்ணத்தில் வெளியே வா. என் வாழ்க்கை இப்படிதான் என்கிற எண்ணத்திலிருந்து வெளியே வா. நான் உயர முடியாது என்கிற எண்ணத்திலிருந்து வெளியே வா. நான் சஞ்சலப்ப வேதனைப்படுகிறேன் என்று எண்ணத்திலிருந்து வெளியே வா. கர்த்தர் உயிர் மீட்சியை வைத்திருக்கிறார். அவன் நீ வெளியே வா. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பர்வதத்தில் வந்து நில்லு, என் பர்வதத்தில் வந்து நில்லு, என் பர்வதத்தில் வந்து நில்லு என்று சொல்லி அவன் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி இந்த வேளையில எழுந்து நிற்கிற, அவன் கர்த்தருடைய வார்த்தையின்படி எழுந்து நிற்கிற தேவ பிள்ளையே, ஒரு பெரும் காற்று சத்தம் வந்தது. அவன் இடி முழக்கம் வந்தது. அவன் உணர்ந்தான் கர்த்தர் வரல. ஒரு மெல்லிய சத்தம், ஒரு மெல்லிய சத்தம், ஒரு மெல்லிய சத்தம். பயப்படாதே, பயப்படாதே, இதிலும் பெரிய காரியத்தை நான் செய்கிறேன், நான் செய்கிறேன், நான் செய்கிறேன் என்று வார்த்தை வந்ததும் அவன் தன் முகத்தை மூடி தன் கரத்தை உயர்த்தி, கர்த்தாவே இந்த குகையிலிருந்து என்னை மீட்டவரே என்று சொன்னது போல அவன் வேத புத்தகத்தை கீழே வச்சிட்டு அவன் கரங்களை தட்டி கண்களை மூடி, கர்த்தாவே என்னை மீட்டெடுத்தீரே என்று சொல்லி நல்ல கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஒரு மெல்லிய காற்று, ஒரு மெல்லிய காற்று, ஒரு மெல்லிய காற்று, ஒரு மெல்லிய காற்று. ஓ ரிகா சதரதா. அவன் உன்னை கரம் பிடிக்க, ஓ கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிறது, நீட்டப்பட்டிருக்கிறது, நீட்டப்பட்டிருக்கிறது. நீ குகையிலிருந்து வெளியே பர்வதத்தில் நிற்கிற, எழுந்து நிற்கிற தேவ பிள்ளையே, ஓரி ஒரு மெல்லிய காற்று, ஒரு மெல்லிய காற்று, ஒரு மெல்லிய காற்று, ஒரு மெல்லிய காற்று, ஒரு மெல்லிய சத்தம். ஓரி சதர கமரா சுராபராபா. ஓரி சதரா. ஆமே. ஓ ஓரி சதரா. ஆண்டவர் மீண்டும் கேட்கிறார். ஆண்டவர் எலியாவிட்ட மீண்டும் கேட்டார், பர்வதத்தில் நின்று மெல்லிய சத்தத்தோட புறப்பட்டு வந்திருக்கிற ஆண்டவர் அவர் உன்னிடத்தில் மீண்டும் கேட்கிறார், குகையிலிருந்து வெளியே வந்தியே, நீ இடத்துக்கு குகைக்கு போன, நீ எதுக்கு குகைக்கு போன? இப்பொழுது கர்த்தரிடத்தில் சொல்லு, ஆண்டவரே என் கண்ணீர்னால நான் குகையில் இருந்தேன், ஆண்டவரே, ஆண்டவர் என் நெருக்கத்தினால நான் குகையில் இருந்தேன், ஆண்டவரே. எலியா சொல்ல, என் பிராணனை வாங்க தேடுறாங்கப்பா, என் பிராணனை வாங்க தேடுறாங்க ஆண்டவரே. நான் தோண்டு போவேன்னு சொல்கிறாங்க, நான் ஒடுக்கப்பட்டு போவேன்னு சொல்கிறாங்க, நான் ஆழத்தில் அமிழ்வேன்னு சொல்கிறாங்க, என் தகப்பனாருக்கு மீட்பு இல்லைன்னு சொல்கிறாங்க ஆண்டவரே, என் தகப்பனாருக்கு ரட்சிப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. அதனால நான் ஆழத்தில் போயிருக்கிறேன். ஓ ரிஷாதா ரபா ரபா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஓ கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிருக்கிறது. ஓ நீ தமசுக்கு பிரயாணப்படு,
ஓ நீ தரகம சதரதா ஓ நீ தமசுக்கு பிரயாணப்படு, நீ தமசுக்கு பிரயாணப்படு. ஓ நீ கனசரதா ஓ வனாந்தரத்துக்கு திரும்பி போ, நீ வனாந்தரத்துக்கு திரும்பி போ. ஓ கர்த்தர் பிரயாணப்பட சொன்ன இடத்துல நீ பிரயாணப்படு, நீ பிரயாணப்படு. கர்த்தர் உனக்கு முன்குறித்திருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ திடமாய் 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 சப ஜீவிதத்துல வேத வாசிப்பு ஜீவிதத்துல ஓ சோர்ந்து பாத திரும்பி போ, திரும்பி போ, திரும்பி போ. வனாந்தரம் உன்னை ஆயத்தப்படுத்தின அந்த ஆயத்த நேராய் நீ மீண்டும் 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 திரும்பி போ. நான் செய்கிறதை ஒரு கண் காண்பதும் இல்லை, ஒரு காது கேட்பதும் இல்லை. அவன் இதனிலும் பெரிதானவைகளை கர்த்தர் செய்ய போகிறார், கர்த்தர் செய்ய போகிறார், கர்த்தர் செய்ய போகிறார். ஒரு ரட்சிப்பு, ஒரு ரட்சிப்பு, ஒரு நீர்வீழ்ச்சி அவன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு புதிய வாசலை கர்த்தர் உனக்காக திறந்திருக்கிறார். சகோதரி சகோதரி, கர்த்தர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு புதிய வாசலை, ஒரு புதிய வாசலை கர்த்தர் திறந்திருக்கிறார். நீ திரும்பி வனாந்தரத்துக்கு வா. ஓ கர்த்தர் புதிய வாசல்களை கர்த்தர் திறந்து போகிறார். ஓ கர்த்தர் புதிய வாசல்களை கர்த்தர் திறந்திருப்பார். எலியாவே, குகையில உனக்கு என்ன வேலை? அருமையான சகோதரா, குகையில உனக்கு என்ன வேலை? ஓ குகையை விட்டு கடந்து வா, நீ கடந்து வா, கடந்து வா, கடந்து வா. வனாந்தரத்துக்கு போ, வனாந்தரத்துக்கு போ. எதை தீர்மானிக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்திருக்கிற அருமையான சகோதரா, அருமையான சகோதரா, உன்னை பார்த்தா கர்த்தர் சொல்லுகிறார், நீ வனாந்தரத்தை திரும்பி வா. உன்னை ஆயத்தப்படுத்துகிற நிலையில திரும்பி வா. ஒரு வனாந்தர பிரயாணம் உனக்கு ஆண்டவர் தந்தார் இல்லையா? ஒரு ரட்சிப்பின் மீட்பு, ஒரு பிரயாணத்தை, ஒரு ஆவிக்குரிய பிரயாணத்தை உனக்கு தந்தார் இல்லையா சகோதரா? அருமையான சகோதரா, அருமையான சகோதரா, அருமையான சகோதரா, நீ வனாந்தரத்துக்கு திரும்பி வா. கர்த்தர் யாவற்றையும் செய்து முடித்து தருவார். உன்னை எதிர்த்து உன் சூழ்நிலைகளை அவமாக்கி போட்டவர்கள் மத்தியில் உனக்கு ஏற்ற ஒரு பந்தியை கர்த்தர் உருவாக்கி தருவார். உனக்கு உருவாக்கி தருவார், உனக்கு உருவாக்கி தருவார். அவர் செய்ய நினைத்தது ஒரு மனுஷனும் தடை பண்ண முடியாது. அவர் செய்ய நினைத்தது ஒரு மனுஷனும் தடை பண்ண முடியாது. அவர் செய்ய நினைத்தது ஒரு மனுஷனும் தடை பண்ண முடியாது. எந்த சூழ்நிலையும் தடை பண்ண முடியாது. நீ பிரயாணப்பட்டா, நீ நிச்சயமாய் பிரயாணப்பட்டா, நீ நிச்சயமாய் பிரயாணப்பட்டா. அவன் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரக்கு திரும்பி போய் அசகேலை அவன் சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு என்று சொல்லப்பட்டது போல இங்கே ஒரு அபிஷேகம் நடைபெறுகிறது. அருமையான தேவனுடைய படை ஒரு அபிஷேகம் நடைபெறுகிறது. சாமுவேலுக்கு ஒரு அவர் காரியத்தை சொல்ல, இவனுக்கு மேலே நீ அரச ராஜாவாக அபிஷேகம் பண்ணு சில சொல்லப்பட்டிருக்கிறது போல. ஆமாம், இங்கே நீ வேற ஒன்றும் இல்லை, ஒன்று அபிஷேகம் பண்ண போகிறதும் இல்லை. நீ எல்லாவற்றையும் விட்டு நீ வனாந்தரத்துக்கு திரும்பி போ. தமஸ்கு வழியாய் இந்த நெருக்கத்தின் வழியா நீ வனாந்தரத்துக்கு கடந்து போ. நீ வனாந்தரத்துக்கே கடந்து போ. அங்கே கர்த்தருனை புடமிடுவார், கர்த்தருனை உரமாற்றுவார், உன்னை வழி நடத்துவார், உன்னை நாளுக்கு நாள் புதிதாக்குவார், உன்னை வணைந்து கொள்வார். பொன்னால அவன் பசும் பொன்னாய், பசும் பொன்னாய், யாக்கோவாய், அவன் யசூரனாய், இஸ்ரவேலாய், அவன் உன்னை புடமிட்டு 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 எந்த தீங்கும் காணாதிருப்பாய் என்று சொல்லப்பட்டது போல அருமையான தேவனுடைய பிள்ளைக, அருமையான தேவனுடைய பிள்ளைக, ஓ யாவற்றுக்கும் ஒரு குறித்த காலத்தை, ஒரு குறித்த நேரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு ஏற்ற காலத்தை, ஒரு ஏற்ற தருணத்தை கர்த்தர் இந்த பூமியில் எல்லாவற்றுக்கும் கொடுத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளை,
அருமையான தேவனுடைய பிள்ளை, கர்த்தர் செய்ய நினைத்ததை ஒரு மனுஷன் தடை பண்ண முடியும். அவர் சொன்னது இதனை விட மேன்மையானவை நான் செய்வேன் என்று உனக்கு வாக்கு பண்ணினது உண்டானால் அதை நீ வனாந்தரத்துக்கு போகிற வழியில கர்த்தர் உனக்கு தருவாராக. நீ மீண்டும் கர்த்தருடைய ஆயத்துக்கு நேராக கடந்து வரும் பொழுது கர்த்தர் உண்டாக்கி தருவாராக. ஓ, குகையில கர்த்தர் உன்னை கண்டிருக்கிறார். குகையில உன்னை கண்டிருக்கிறார். குகையில் இருக்கிற சூழ்நிலை கர்த்தர் உன்னை கண்டார். இன்றைக்கே உன்னை கண்டார். எந்த மாற்றமும் இல்லை, எந்த நெருடலும் இல்லை, எந்த பயமும் இல்லை. என் கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துப்பார். என் கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துப்பார். வேதவசனம் சொல்லுது, ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் சொல்லப்படுது, வெளிப்படுத்தல் சுவிசேஷத்தில் சொல்லப்படுது. அருமையான தேவனுடைய பிள்ளை, கர்த்தருடைய வார்த்தையை செவி கொடுக்காதவங்க கடைசி நாட்களில் குகையை தேடி ஓடுவாங்களாம், பர்வதங்களை தேடி ஓடுவாங்களாம். நீ அப்படி போகாத, நீ அப்படி போகவே போகாத. உன்னை குகையிலிருந்து மீட்ட ஆண்டவர் உண்மை உள்ளவர். நீ மீண்டும் தனிமையை தேடி ஓடாத, மீண்டும் இருட்டை தேடி ஓடாத, மீண்டும் கண்ணீரை தேடி ஓடாத. நான் கண்ணீர் வடிச்சாதான் என் இதய லகுவான்னு சொல்லாத. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னை குகையிலிருந்து கர்த்தர் மீட்டிருக்கிறார். உன்னை வார்த்தை கொண்டு குகையில் கர்த்தர் தப்ப வழி இருக்கிறார். ஏசாயா 49 அதிகாரம், நின்றவனமாக ஏசாயா 49 அதிகாரம் அதோடைய 9ஆம் வசனத்தை மட்டும் வாசி. ஏசாயா 49:9. ஏசாயா 49 அதிகாரம் அதோடைய 9ஆம் வசனத்தை ஒன்று வாசிங்க. கட்டுண்டவர்களை விடுவி, புறப்பட்டு போங்கள் என்றோ, இருளில் இருக்கிறவளை நோக்கி வெளிப்படுங்கள் என்று சொல்லவும், நான் உன்னை காப்பாற்றி உன்னை ஜனங்களுக்கு உடன்படிய கர்த்தர் இன்னைக்கு ஏற்படுத்துகிறார். அவர்கள் வழிகள் எல்லாவற்றிலும், மேடுகளிலும், அல்லேலூயா அல்லேலூயா, சகல மேடுகளிலும் ஒரு நல்ல மேய்ச்சல். அருமையான தேவனுடைய பிள்ளை, குகையிலிருந்து உன்னை அழைத்து உன்னை நிற்க வைத்திருக்கிற ஆண்டவர் உன்னை ஜனங்கள் மத்தியில் ஒரு உடன்படிக்கை கர்த்தர் பண்ணி தருவாராக. உன்னை கர்த்தர் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளை ஒரு உடன்படிக்கை பண்ணிய கர்த்தர் மாற்றுவார். ஒரு உடன்படிக்கையை கர்த்தர் மாற்றுவார். ஜனங்கள் மத்தியில், தேசத்தின் மத்தியில் கர்த்தர் உன்னை ஒரு உடன்படிக்கையாய், உன் உடன்படிக்கையாய் அப்ப சொல்லுவேன், நானும் என் வீட்டாருமோ என் கர்த்தரையே சேவிப்பேன், சேவிக்கிறோம் என்று சொல்லத்தக்கதான ஒரு பெரிய உடன்படிக்கையை கர்த்தர் உனக்கு முன்வைக்கிறார். குகையிலிருந்து மீட்ட ஆண்டவர், குகையிலிருந்து உன்னை கண்ணோக்கி பார்த்த ஆண்டவர் சொல்லுற, குகையில் உனக்கு என்ன வேலை, வனாந்தரத்துக்கு திரும்பி வா, உனக்காக ஒரு உடன்படிக்கையை வைத்திருக்கிறார். அதை ஏற்ற காலத்தில் ஏற்ற வேளையில் கர்த்தர் முன் குறித்துக்க விதமாய் கர்த்தர் உனக்கு நிறைவேற்றி தருவார். கர்த்தர் உனக்கு நிறைவேற்றி தருவார். கர்த்தர் உனக்கு நிச்சயமாய் நிறைவேற்றி தருவார். நீ கர்த்தருக்கு பயந்து ஓடாத, ஓடாத 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 ஓடாத, மீண்டும் குகையை தேடாத. கர்த்தர் உன்னை கூப்பிடும்போது அவருக்கு மறு உத்தரவு கொடு.